வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 16ஆம் பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய். நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. மணி கதவும் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியரோ முக்கு ஹரிபரே. மாயன் மணி வண்ணன் நென்னலேவாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றதே அம்மா. நீனேய நிலை கதவும் நீ கேலோரும்பாவா. பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிவாடம் தோன்றுமோர் நீதியால் நல்லவத்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோரதமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து சகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஒரு 143 வாழியே, உயரங்கற்கே கண்ணில் உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே, வன்புருவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நாயகனாய் நின்ற நந்தகோபன்
பார்க்கலாம். எங்களுடைய தலைவனாய் இருக்கிற நந்தகோபனுடைய மாளிகையை பாதுகாக்கும் காவலனே, கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே, ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகையின் கதவை திறப்பாயாக. கண்ணன் எங்களுக்கு சிறுமுரசு தருவதாக நேற்றே சொல்லியிருந்தான். அதனை பெற நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம். அவனை துயிலெழுப்பும் பாடலையும் பாட உள்ளோம். அதெல்லாம் முடியாது என்று உன் வாயால் சொல்லிவிடாதே. மூடியுள்ள இந்த கதவினை எங்களுக்காக திறப்பாயாக. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். வேதம் வல்லார்களான பாகவதர்கள் அவர்களையெல்லாம் பற்றியாகி விட்டது, எல்லா அடியவர்களையும் எழுப்பியாகிவிட்டது கோபிகைகளை. இப்பொழுது நேரே கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு வந்து விட்டார்கள். அங்கே திருமாளிகையிலே 2 அடுக்கு காவல், கோயில் காப்பான் வாயில் காப்பான் என்று இருவர் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லப் போகிறார்கள். இந்த பாசுரத்திலே நாம் ரொம்ப ஜாகிரதையாக சொல்ல வேண்டும். 10 பாசுரங்களாக எழுப்புகிற பாசுரங்கள், மேலே 17, 18, 21 பாசுரங்கள் வரைக்கும் எழுப்பக்கூடிய பாசுரங்கள். அதே ஞாபகத்திலே நாம் இந்த பாசுரத்திலேயும் கோயில் காப்பான் வாயில் காப்பானை எழுப்புகிறார்கள் என்று நினைத்து விடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. ஏனால் கோயில் காப்பான் வாயில் காப்பான் உறங்கவே இல்லையே, அவர்கள்தான் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். காவல் காத்து கொண்டிருப்பவர்கள் உறங்கினால்தானே அவர்களை எழுப்ப முடியும். அப்போ இந்த பாசுரத்திலே
அந்த கோயில் காப்பான் வாயில் காப்பான் இடத்திலே அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் என்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு நீ கேளோர் எம்பாவாய். இந்த கோயில் காப்பானை கேட்கும் பொழுது, அனுமதி கேட்கும் பொழுது அவன் பண்ணுகின்ற கைங்கரியத்தை இட்டே அவனை அழைக்கிறார்கள். நாயகனாகி நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. ரொம்ப அழகான பிரயோகம். நந்தகோபனுக்கு என்ன பெருமை என்னால் அவன் நாயகனாகி நிற்கிறான். உண்மையாகவே உலகங்களுக்கெல்லாம் நாயகன் யார் என்னால் நாயகன் முழுவேடுலகுக்கும் நாதன் வேதமயன் நாராயணன்தான் உலகங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நாயகன். ஆனால் இந்த அவதாரத்திலே அந்த எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கிறான் என்னால் ஒரு ஜீவாத்மாவை தேர்ந்தெடுத்து இவர் எனக்கு நாயகனாக இருப்பார் என்று சங்கல்பித்திருக்கிறான். நந்தகோபனுடைய கட்டுப்பாட்டிலே நந்தகோபன் குமரனாக நான் வளரப்போகிறேன் என அப்படி நியமித்திருக்கிறார். அப்போ என்ன பெருமை! இத்தனை பேர் இருக்கும் பொழுது உன்னை தகப்பனாராக தேர்ந்தெடுத்தாரே, இது என்ன பெருமை உனக்கு! நீ நாயகனாகி நின்ன நந்தகோபன். உண்மையான நாயகன் கண்ணன் தான். ஆனால் இந்த அவதாரத்திலே நீ நாயகனாகி நிற்கிறாய். அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பான் என்று நாயகன் நந்தகோபன், அவனுடைய கோயில் காப்பானேன்னு ஒரு அர்த்தம். இல்லையென்னால் இந்த கோயில் காப்பானையே நாயகனாக சொல்லலாம். நந்தகோபன், அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பவன் இருக்கிறானே அவன்தான் நாயகன். ஏன்னா நந்தகோபனையும் கண்ணனையும் நமக்கு காப்பாற்றி நம்மிடத்திலே கொடுப்பவனே இவன் தானே. அப்போ கண்ணனை விட இவனிடத்திலே நமக்கு அதிகமான ஒரு பிரீத்தி இருக்க வேண்டுமே என்பதற்காக நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்படியும் வைத்துக்கொள்ளலாம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு சந்தோஷம். இவர்களை உள்ளே அனுப்பிவிட்டான். முதல் கட்டிலிருந்து 2வது கட்டுக்கு அனுப்பிவிட்டான். அங்கே வாயில் காப்பான்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனை பார்த்து கொடித்தோன்னும் தோரணவாயில் காப்பானே. கொடிகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. தோரணங்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த கொடியை தூரத்திலிருந்து பார்த்தாலே இவர்களுக்கு சந்தோஷம். ரொம்ப தாகமாக இருப்பவன் ரொம்ப தூரத்தில் ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு பாதி தாகம் அதிலேயே அடங்கிவிடும். அதுபோல கண்ணனுடைய திருமாளிகை எங்கேன்னு இருட்டில் தேடிக்கொண்டு வருகிறார்கள். தூரத்திலிருந்து இந்த கொடியை பார்த்த உடனேவே இவர்களுக்கு சந்தோஷம். அப்போ அப்படிப்பட்ட கொடி கட்டி வைத்திருக்கிறார்கள் கண்ணனுடைய திருமாளிகையிலே. கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாயி. அந்த மணிகளாலே மாணிக்கங்களாலே இழைக்கப்பட்ட கதவு, அதை எங்களுக்காக நீ திறந்து விட வேண்டும். நாங்கள் உள்ளே சென்று கண்ணனை பார்க்க வேண்டும் என்ன அவனை கதவை திற என்று கேட்டார்கள். அவன் கேட்டான், யாரம்மா நீங்கள்? ஏதோ நடுராத்திரியிலே வந்து கதவை திற என்று எனக்கு ஆணையிடுகிறீர்களே, என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இது எப்படிப்பட்ட இடம்? திருவாய்ப்பாடி என்னால் எழும் பூண்டெல்லாம் அசுர பூண்டாக, எப்போ யாராலே என்ன ஆபத்து வருமோ, கம்சன் யாரை அனுப்புவானோன்னு தெரியாமல் நாங்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நீங்கள் ஏதோ நடுராத்திரியிலே வந்து கதவை திற என்று சொல்கிறீர்களே, அதெல்லாம் திறக்க முடியாது அப்படின்னு சொன்னான். ஐயோ, நாங்கள் என்ன அரக்கர்களா அசுரர்களா? நாங்கள் பெண்கள், என் பெண்களாலே கண்ணனுக்கு என்ன ஆபத்து வந்து விட போகிறது, கதவை தர என்று சொன்னார்களாம். ஐயோ, தெரியாதா உங்களுக்கு? சூர்பனகை தாடகை என்று பல அசுர அரக்கிகள் வந்தாள். எல்லாரும் பெண்கள் தான், எல்லாம் பெருமாளுக்கு ஆபத்து விளைவிக்க வேண்டும் என்று தான் வந்தார்கள் என்று சொன்னாலாம். ஐயோ, அது வேறு பெண்கள்ப்பா, நாங்கள் ஆய்ப்பெண்கள், ஆயர் என்று சொன்னாலும். ஐயோ, ஆயர்னா மட்டும் நான் விட்டுடுவேனா? பூத்தனை என்கிற அரக்கி இருக்காளே, அவள் யசோத வேஷத்தில் தானே வந்தாள், அதனால் ஆய்ப்பெண்கள் என்பதனாலே எல்லாம் உங்களை விட முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே இவர்கள் பதில் சொன்னார்கள், அது பூத்தனை கொஞ்சம் பெரிய பெண்ணாக வந்தாள், நாங்கள் சிறுவர்கள் சிறுமியர்கள், ஆயர் சிறுமியரோமுக்கு அப்படின்னு சொன்னாலும். ஐயோ, சிறுமியர்கள் என்னால் அப்படி நான் விட்டு விடுவேனா? வத்சாசுரன் ஒரு அசுரன் வந்தான், அவன் சின்ன கண்ணுக்குட்டியாகத்தான் வந்தான், ஆனால் கண்ணனை முடிக்க வேண்டும் என்று வந்தான், அதனால் சிறுமியர்கள் என்பதனாலே உங்களை எல்லாம் விட முடியாதுன்னு சொன்னான். உடனே இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான்.
எங்களை வர சொன்னதே கண்ணன் தானே. அறைகின்ற பறையை கொடுப்பதற்காக அவன் எங்களை வர சொல்லியிருக்கிறான், வந்து பெற்றுப்போங்கள் என்று அவன்தான் சொன்னான். நென்னலே வாய் நேர்ந்தான். நேற்று அவன்தான் சொன்னான். அது எப்படிப்பட்ட நேற்று என்னால், நேற்று எங்களுடைய கால்களிலே அவன் விழுந்து கிடந்தான். இன்னைக்கு எங்களுக்கு வழி இல்லை, உன்னுடைய காலிலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் என அப்படி சொன்னார்களாம். உடனே அவன் சொன்னான், அந்த வாயில் காப்பான், இத்தனை நாள் உங்களை விடலாம்னு நினைத்த உள்ள நிச்சயமா விட போறதில்லை. நான் ஒரு பறையை வாங்குவதற்காகவா இத்தனை தூரம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? அதெல்லாம் பகலிலே வந்து எல்லாம் பொழுது விடிந்த பிற்பாடு வந்து வாங்கி கொள்ளுங்கள்னு சொன்னாள். ஐயோ, ஊராருக்காக நாங்கள் பறையை கேட்டோமே தவிர உண்மையாக நாங்கள் எப்படி வந்தோம்? கண்ணனையே உத்தேசித்து வந்தோம், தூயோமாய் வந்தோம், ரொம்ப தூய்மையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அது மட்டுமா, துயிலெழப் பாடுவான் வந்தோம். சரி, நீங்கள் தூய்மையோடு வந்திருக்கிறீர்கள், கார்த்தால வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்னால் அது எங்களுக்கு வேண்டாம். துயிலெழப் பாடுவான் வந்தோம், எம்பெருமானை துயிலெழுப்புவதற்காக, அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நம்ம எத்தனையோ காலங்களிலே கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிறோம். ஆனால் அந்த விஸ்வரூபத்தில் பெருமாளை சேவிப்பது என்கிற அந்த ஒரு பெரிய விஷயம் இருக்கிறதே, அது மிக மிக சிறந்தது என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அப்படி துயிலெழப்பாடுவான் வந்தோம். என்னதான் இவர்கள் சொன்னாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம். என்ன பயம்? ஏதோ இந்த நேரங்கட்ட நேரத்தில் வந்திருக்கிறார்களே, இவர்களை எப்படி அனுமதிப்பது என்று அவன் வெளியிலே பயப்படுகிறான். ஆனால் உள்ளே மனசுக்குள்ளே இவர்களை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்றும் யோசித்துக் கொள்கிறான். அப்ப அவனை பார்த்து இவர்கள் சொல்கிறார்கள், வாயால் முன்னம் மாத்தாதே அம்மா, நீ மனதாலே எங்களை விட வேண்டாம் என்று நினைத்தாலும் வாயாலே அதை சொல்லிவிடாதே, அதை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. நீ என்ன பண்ண வேண்டும்? நேச நிலை கதவம் நீக்கு. சரி, நீங்கள் உள்ளே போங்கள் என்று அவன் அனுமதித்தான். இல்லை, நாங்கள் கதவை திறந்து உள்ளே போக மாட்டோம், இது நேசக்கதவு, நிலைக்கதவு, நீதான் அந்த கைங்கரியத்தை செய்வதற்காகவே ஏற்பட்டிருப்பவன், நீதான் அதை செய்ய வேண்டும், கதவை நீ தர நாங்கள் உள்ளே போகிறோம் என்று சொன்னார்கள். அது நேசக்கதவு என்னால் கண்ணபிரான் மீது ரொம்ப நேசமுடைய கதவு. நிலைக்கதவு என்னால் ரொம்ப யாராலும் எந்த விதமாக அதை அந்த கதவுக்கு தெரியாமல் யாராலையும் உள்ள போக முடியாதாம், அத்தனை வலிமையோடு அந்த கதவு இருக்கிறது, அதை நீயே திறக்க வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்தார்கள். அவனும் அந்த கதவை திறந்து இத்தனை பெண்களையும் இத்தனை சிறுமியர்களையும் உள்ளே அனுப்பினான். உள்ளே சென்று கண்ணபிரானுக்கு திருப்பள்ளியேச்சு பாடுவதற்கு அனுமதித்தான் என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகான அர்த்தம் காட்டப்படுகிறது. இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசம். ரொம்ப அழகான வார்த்தை. துயிலழப்பாடுவான் வந்தோம், தூயோமாய் வந்தோம், துயிலழப்பாடுவான் வந்தோம். என்ன துயிலழப்பாடுவான் என்னால் அந்த நம்பாடுவானுடைய சரித்திரம் இங்கே நினைக்கத்தக்கது. அவன் என்ன பண்ணான்? எம்பெருமானுக்கு கைசிக ஏகாதசி அன்றைய தினம் இரவு வந்து அந்த துவாதசி அன்னைய தினம் பெருமாளை பாட வேண்டும் என்று ரொம்ப தூய்மையான உள்ளத்தோடு வந்தான். வந்த இடத்துல என்ன ஆயிடுத்து? அவனுக்கு இந்த பிரம்மராட்சஸானது அவனை பிடித்து கொண்டு உன்னை உண்ணப்போகிறேன் என்று சொல்லித்து. அப்போ பலவிதமான சத்தியங்கள் எல்லாம் அவன் பண்ணி பெருமாளை சேவித்து விட்டு திருக்குறுங்குடி அந்த வடிவழகிய நம்பி அவனை சேவித்து விட்டு மறுபடியும் வந்து தன்னுடைய அந்த ஒரு தூய்மை, அந்த புண்ணிய, அந்த அவன் பாடின பாடல்களுடைய பலனினாலே அந்த பிரம்மராட்சஸை உத்தரிப்பித்தான் என்று கைசிக புராணம் என்று பார்க்கிறோமே. அது அந்த பாடுவான் என்கிற வார்த்தை உயிராக கொண்டால் இந்த திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசம் இங்கே நாம் அனுபவிக்கத்தக்கது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். இணைந்திருங்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ
प्रयच्छ प्रयच्छ